காரைக்குடி அருகே இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது. இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது. காலையில் அம்மனுக்கு பால்குடம் மற்றும் பொங்கல் வைத்தல் வைபோக நிகழ்வு நடைபெற்றது. அன்று மாலை கோவிலிலிருந்து புறப்பட்ட முளைப்பாரி மது எடுத்தல் நிகழ்ச்சி ஊரின் முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்து கோவிலை சென்றடைந்தது. வழி நெடுகிலும் பெண்களின் முளைப்பாரி மற்றும் வாட வேடிக்கை நிகழ்ச்சி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் சிறார்களின் ஆட்டப்பாட்டம் காண்போர் கண்களை வியக்க வைத்தது. பின்பு கோவிலில் அம்மனுக்கு ஆராதனை செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை தேவேந்திர குல வேளாளர் தலைவர் எம் குமார், செயலாளர் ஆறுமுகம், துணைச் செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் சுப்பிரமணி, வாரியம்பிள்ளை ராஜா ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மதியெடுப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் நடைபெற்றது. காரைக்குடி அருகே இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது. இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது. காலையில் அம்மனுக்கு பால்குடம் மற்றும் பொங்கல் வைத்தல் வைபோக நிகழ்வு நடைபெற்றது. அன்று மாலை கோவிலிலிருந்து புறப்பட்ட முளைப்பாரி மது எடுத்தல் நிகழ்ச்சி ஊரின் முக்கிய வீதியின் வழியாக வலம் வந்து கோவிலை சென்றடைந்தது. வழி நெடுகிலும் பெண்களின் முளைப்பாரி மற்றும் வாட வேடிக்கை நிகழ்ச்சி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் சிறார்களின் ஆட்டப்பாட்டம் காண்போர் கண்களை வியக்க வைத்தது. பின்பு கோவிலில் அம்மனுக்கு ஆராதனை செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை தேவேந்திர குல வேளாளர் தலைவர் எம் குமார், செயலாளர் ஆறுமுகம், துணைச் செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் சுப்பிரமணி, வாரியம்பிள்ளை ராஜா ஆகியோர் முன்னிலையில் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மதியெடுப்பு விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் நடைபெற்றது. காரைக்குடி அருகே இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது. இழுப்பக்குடி தெற்கு குடியிருப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 37ஆம் ஆண்டு மதியெடுப்பு உற்சவ திருவிழா நடைபெற்றது.